ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோன்னா, லைவ் எப்படி எனேபிள் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம யூடியூப்லாம் கிளிக் பண்ண உடனே அதில் ப்ளஸ் சிம்பிள் தொட்டால் அந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுத்தோடனே கோ லைவ்னு இருக்கும் இல்லையா, அதை கிளிக் பண்ண உடனே என்ன சொல்லும், எலிஜிபிலிட்டின்னு காட்டும். இப்போ எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன் பாருங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு லைவ் எலிஜிபிலிட்டி ஆகிடுச்சு. அது எப்படி ஆகிடுச்சின்னு சொல்கிறேன், அதுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ நீங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா, அந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அப்லோடட் வீடியோ, கிரியேட் ஏ ஷார்ட், கோ லைவ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த கோ லைவை கிளிக் பண்ணணும்னா வச்சுக்கோங்களேன், எலிஜிபிலிட்டி அப்படின்னு வருது இல்லையா, யுவர் சேனல் டஸ் நாட் மீட் அவர் அப்டேட் எலிஜிபிலிட்டி ஃபார் லைவ் ஸ்ட்ரீமிங் இருக்கு இல்லையா, இதில் எல்லாத்தையும் கிளிக் பண்ணோன்னே இப்படி தான் வரும். அதுக்கு நீங்கள் உங்கள் சேனலுக்கு லைவ் வரணுன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அதுக்கு லைட்டாக சொதப்பிட்டேன். அந்த லைவ் எப்படி பண்ணுறது, எப்படி எனேபிள் பண்ணுறது, அதுக்கு எப்படி வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான சேனலை பற்றி பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. இந்த சேனல் தான் நண்பா. இந்த சேனல் பார்த்தீங்கன்னா ராஜ் டெக் தமிழ் சேனல் நேம் இதான். இந்த சேனல் எதை பற்றி வீடியோ போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கிரிக்கெட் அப்டேட்ஸ், மூவி ரிவ்யூ, அப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் வேறு என்னெல்லாம் போகிறாங்கன்னா உங்கள் முன்னாடியே பார்க்குறேன். அப்புறம் அன்பாக்சிங்லாம் பற்றி போடுறாங்களாட்டுக்கு. ஸோ இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இவர் இன்னும் 100 சப்ஸ்கிரைப் கூட ரீச் பண்ணலை. ஸோ இவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டன் ஆள் வச்சுக்கோங்க, அப்போ நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க லைவ் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் வீடியோவும் இந்த மாதிரி ப்ரொமோஷன் உங்கள் சேனலே ப்ரொமோஷன் பண்ணணுமா, நம்மள்கிட்ட வாங்க. கீழே வாட்ஸ்அப் குரூப் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு ப்ரொமோஷன் கேட்டிங்கன்னா உங்கள் சேனல் பண்ணி தருவேன். இப்போ வாங்க லைவ் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். யூடியூப்பே போகும். உங்கள் சேனல் லோகோ கிளிக் பண்ணிக்கோங்க. லோகோ கிளிக் பண்ண உடனே கீழே பார்த்தீங்கன்னா ஹெல்ப் அண்ட் ஃபீட்பேக் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். இது வேறு ஒருத்தவங்க சேனல் தான், அதாவது என்னோடய டம்மி சேனலு. என் சேனல் வந்துருச்சு, எப்படி வந்துச்சுன்னு தான் சொல்ல போகிறேன். கிளிக் பண்ண உடனே செட்டிங்கை கிளிக் பண்ண உடனே ஹெல்ப் அண்ட் ஃபீட்பேக் இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே சென்ட் ஃபீட்பேக் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே மேலே உங்கள் மெயில் ஐடி வந்துடும். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இதை ரைட் பண்ண சொல்லுவாங்க. என்ன ரைட் பண்ணணுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை அப்படியே காப்பி பண்ணுங்கள். இப்போது இதை டைப் பண்ணி வச்சுக்கோங்க. டைப் பண்ணி வச்சுட்டு அது என்ன டைப் பண்ணிங்கன்னா, டியர் யூடியூப் சப்போர்ட் டீம் அப்படின்னு போட்டு கீழே மை சேனல் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு போட்டு கீழே வச்சுருப்பேன். அது கீழே அப்புறம் இந்த அப்படியே டைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூன்னு போட்டுக்கோங்க. சேனல் நேம் பார்த்தீங்கன்னா இப்போது யூஸ் மீ அப்படின்னு நான் சேனல் போடுறேன். சாரி, தப்பாக போட்டுருக்கேன். யூஸ் மீ அப்படின்னு போடுறேன். அப்புறம் உங்கள் சேனலோட யூஆர்எல் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதாவது சேனல் லிங்க்கு அப்படின்னு சேனல் லிங்க்கு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு தேங்க்யூ ஃபார் யுவர் யூடியூப் சப்போர்ட் டீம் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு இங்கே மேலே அந்த சென்டுன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா அதாவது ஒன் டேலேயே 24 ஹவர்ஸ்லேயே உங்களுக்கு லைவ் ஸ்ட்ரீம் வந்துடும். சரிங்களா? அடுத்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போது லைவ் ஸ்ட்ரீம் பண்ணது காட்டினியடா, இது எப்படா நான் யூஸ் பண்ணுறது அப்படின்னு தானே காட்டுறீங்க. அது அடுத்த வீடியோவில் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு டக்குன்னு வரும். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆள் வச்சுக்கோங்க. உங்கள் சேனல் ப்ரொமோஷன் பண்ணால் கீழே வாட்ஸ்அப் குரூப் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிக்கிட்டு ப்ரொமோஷன் வேணும்னு கேட்டிங்கன்னா யூஸ் மீ நம்பர் உங்களை மீட் பண்ணுவாங்க. அதுமாதிரி அவங்க மெசேஜ் பண்ணுவாங்க, உங்களுக்கு அவங்க கான்டாக்ட் பண்ணி தருவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.